ஹாய் ஃபேமிலி, இது நம்மளோட 7வது வீடியோ. காலையில் தூக்கம் முழிக்கும்போது ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்னென்னா, ஒரு 50 கப் கேக் ஆர்டர் உண்டு. அந்த கப் கேக் ஆர்டரை அவன் மறந்துட்டா. இப்போ காலையில் மெசேஜ் வந்துன்னா எப்போ கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதை பார்த்த உடனே என் வீட்டுக்காரிக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, டேட்டை பார்த்த உடனே அது இன்னைக்கு. நான் என் பாட்டுக்கு பெட்டில் கிடந்து உருண்டுட்டு கிடந்தேன். எண்ணெயை அடித்து விரப்பிட்டு முட்டை வாங்கணும், மைதா வாங்கணும்னு விரட்டி விட்டுவிட்டா. அதுக்கப்புறம் படப்படன்னு பேட்டர்லாம் ரெடி பண்ணி பேட்டரை ஊற்றி கப் கேக் ரெடி பண்ணிக்கிட்டு, அந்த டைம் ஒரு வார்த்தை சொன்னால் பார்க்கணும், எல்லா கப்புக்கும் நீங்கள் க்ரீம் வச்சுருங்கன்னு. நமக்கு அந்த இடவாடே கிடையாது. புள்ளி புள்ளியாக வச்சு எடுத்தால் போதும்னா, நான் புள்ளி வச்சேன்னா அது 7 அடி ரோடு மாதிரி இழுத்து வாரிட்டு போகுது. என்னதாகம் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவளே வாங்கி அதையும் செஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் அந்த கப் கேக் அவ்வளோத்தையும் எடுத்து டெலிவரி கரெக்டான டைமில் கொண்டு கொடுத்துட்டேன். நம்ம ஃபேமிலியில் ஒரு ரிலேட்டிவ்க்கு பால் காய்ப்பீடு. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வள்ளியூர் சைடு, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு. சரி கிளம்புவோமேனு சொல்லிட்டு அடுத்து அங்கே கிளம்பி போயாச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்டா மார்க்கெட் தாண்டி போகும்போது நீசத்தனமான மழை. பைபாஸ் டோலை தாண்டும் போது மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம சூரிய அண்ணாச்சி மேலே இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கார், பல்ல காட்டி. அப்படியே பைபாஸும் ஏறியாச்சு. போகிற வழியில் அழகு என்ன சொல்லவா வேணும், கன்னியாகுமரினாலே தனி அழகு தான். அப்படியே பைபாஸில் இருந்து வியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே வைப்பு பண்ணிக்கிட்டு பால்காய் வீட்டில் போய் சேர்ந்து நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டாச்சு. பால்காய் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது எனக்கு அந்த மலையை பார்த்துட்டு சொன்னான், போய் நம்ம யானை புலியெல்லாம் போய் பார்க்கணும்ப்பா அந்த மலையில் அப்படின்னு. ஆனால் என்னென்னா அவன் ரிட்டர்ன் வரும்போது தூங்கிட்டான். நம்ம சேனலை பிடிச்சிருந்தனா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.